வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனா கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்து மதுரையில் இருக்கோங்க. இந்த கோவில் பிரசாதங்களும் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அப்பம். எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் அப்பம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வடையோடு சேர்ந்தது. ஸ்வீட்டுனா ஸ்வீட்டோட லட்டு, ஜிலேபி இந்த மாதிரியோடு சேர்ந்து அது வேறு இனிப்பு. வடையோடு சேர்ந்த வடை, அப்பம், முறுக்கு, வடை இந்த சொல்கிறோம் இல்லையா, அந்த பதார்த்தங்களோடு சேர்ந்தது இந்த அப்பம். அதனால இது ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவோம், விரும்பி சாப்பிடுவோம். கோவில் எதுக்காக அப்பம் பண்ணுறாங்க? நிறைய பேர் கோயில் உள்ள வரும்போது பக்கத்தில் வரும்போது வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கு என்ன ரீசன்ஸ் இருக்கா? இல்லை எல்லாரும் வந்து வயிறு நிறைஞ்சி போகணும் அப்படி என்ன இருக்கா? இல்லை சார், ஸ்வீட்டு யாரும் நிறைய சாப்பிட மாட்டாங்க. அப்பம் லிமிட்டான இனிப்பு இருக்கும். வடையோட சேர்ந்து ஒரு வடை சாப்பிட்டா சுகர் இல்லவங்க வடை சாப்பிட்றதுக்கு பதிலாக பிரசாதமாக அப்பம் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்பம் சுகர் இல்லவங்க அப்பம் வாங்கி சாப்பிட்றதுக்குள்ள வடை வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரெண்டும் மாறி மாறி சாப்பிட்றது ஈக்குவலாக போகும். சரி, ஓகே. வடையோடு சேர்ந்தது பதார்த்தம் அது நல்லா, அதனால் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரி, ஓகே. கோதுமை, அரிசிமா, மைதா இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த அப்பத்தை பண்ணுறாங்க. பண்ணும்போது வந்து என்ன ரேஷியோவில் யூஸ் பண்ணுறாங்க? அதிகமாக யூஸ் பண்ணுறது கோதுமை தான். ஓகே, கோதுமை தான் ஹெல்த்தி. கோதுமை தானே, கோதுமை நிறையா யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அது ஒரு சைனிங்காக. ஓகே. அரிசி மாவுனா ஸ்கிரிப்பியாக இருக்கிறதுக்காக, கொஞ்சோண்டு மைதா கொஞ்சம் ஒரு ஷைனிங் கொடுக்கும். அதனால யூஸ் பண்ணுறோம். கடாயில் ஃப்ரை பண்ணும்போது வந்து அந்த அப்பம் கரண்டி மாவு எடுத்து எப்படி ஊற்றணும், இந்த மாதிரி விஷயங்களை யூனிக்காக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்படி கரண்டியில் தண்ணியில் இருக்கிற கரண்டியிலேருந்து இப்படி எடுக்கிறோம். ஓகே, எடுத்து இப்படி விடுறோம். அதாவது கிட்ட வச்சு அப்படியே சாய்க்கிறோம். ஆமாம், சாய்க்கும் போது இந்த இந்த எண்ணெய்க்குள்ளே தான் இந்த கரண்டி இருக்குது. ஓகே, திருப்பி எடுக்கும்போது அதே அளவு வந்துடும். ஓகே ஓகே. ஸோ அப்போ எக்ஸஸாக இருக்க மாவும் கீழே இறங்கிடும். ஆமாம், ஓகே. நம்ம கிருஷ்ணன் சார்கிட்ட போய் தான் இந்த மாதிரி யூனிக்கான ரெசிபி கோவில் பிரசாதங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவரை போய் மீட் பண்ணிவிட்டு இந்த அப்பம் எதுக்காக பண்ணுறாங்க, இந்த அப்பத்தோட முக்கியத்துவம் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நம்ம அப்பம் பண்ண ஆரம்பிச்சலாமா? ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? ஏன்னா வீட்டில் ஒரு அப்பம் பண்ணுறோம், ஒரு 20 to 25 பீஸ் பண்ணுறோன்னா அப்போ அந்த அளவுக்கு நம்ம என்ன பொருள் கரெக்டாக யூஸ் பண்ண சொல்லி தெரிஞ்சால் வீட்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கோதுமை மாவு 1/2 கிலோ எடுத்துருக்கோம். 1 பிடி அரிசி மாவு, 1 பிடி மைதா மாவு எடுத்துருக்கோம். 1/4 கிலோ வெல்லம், 1 மண்டை வெல்லம் இருந்தால் போதும். 1/2 கிலோ தேங்காய் 1/2 மூடி பல்லு போட்டு எடுத்து வச்சுக்கிறோம். ஏலக்காய் 1 டீஸ்பூனு, கொஞ்சோண்டு சோடாப்பு சேர்த்துக்கலாம். நம்ம போட போகிற ரீஃபண்ட் ஆயில் தான் போட போகிறோம். நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு மாவுலேயே சேர்த்துக்கலாம், இல்லை ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்துட்டு கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஐயப்பனுக்கு நெய்யப்பம் சொல்கிறாங்க இல்லையா, நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துட்டேன், அது ஒரு வாசனை. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு வெள்ளத்தை காய்ச்ச போகிறோம். ஓகே. வெள்ளம் கொஞ்சம் சூடேறி அது கரைஞ்சோன்னு லேசாக கீழே இறக்கி வச்சு அது ஆறணும். ஒரு 10 நிமிஷம் ஆறினோன்னு அதில் மாவு கலைக்கினா ஒரு 2 நாள் அப்பம் வச்சு சாப்பிடலாம். பச்சை தண்ணியில் கலைக்கணுன்னா நாளைக்கே அது வந்து நூலாக வந்துடும். ஓகே, நல்லா. அதனால் சுடு தண்ணி இது பண்ணிட்டு அதில் கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு காய்ச்சி கீழே இறக்கி வச்சிடும். ஓகே. இப்போது வெல்லம் போடுறோம். ஓகே. இப்போ ஜலம். ஓகே, தண்ணி ஊற்றுறோம். இப்போ கொஞ்சம் விட்டுட்டா போகிறோம். ஓகே. வேணுங்கிற தண்ணி அப்புறம் விட்டுக்கலாம். சரி, ஓகே. இந்த வெள்ளம் கரையிறதுக்கு தண்ணி, வெள்ளம் கரையிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறோம். ஓகே. வெள்ளம் கரைஞ்சிடும். வெள்ளம் கரைஞ்சோன்னா அதுக்கு மேலே வேணும்னா தண்ணி விட்டுக்கலாம். ஓகே. இதில் பர்டிகுலராக வெள்ளம் நம்ம யூஸ் பண்ணும்போது பாகு வெல்லம் அப்படி இல்லைன்னா வேற எதுவும் வெள்ளம் யூஸ் பண்ணுறோம்? அதெல்லாம் இதுக்கு கிடையாது. எந்த வெள்ளம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா பர்டிகுலராக சில பேர் வந்து இந்த வெள்ளம் யூஸ் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கேட்பாங்க. அது ஒவ்வொரு இதுக்கு தான். இதில் அப்படிலாம் இதில் சரி, ஓகே. சீனிலேயே போடுவாங்க சிலர். சீனிலேயே போடலாம். நம்ம வெள்ளம் போட்டோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம், சும்மா கரைக்கிறோம். ஓகே. இப்போ பண்ணி முடிச்ச பிறகு நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணுறோமா? எப்படி வடிகட்டணும்? சரி, ஓகே. வடிகட்டணுங்கிறது கொஞ்சம் இறக்கி வச்சோன்னா இது ஆறணும்னா அப்படியே கொஞ்சம் மேலாப்பில் விட்டுட்டு அடியில் அது நின்றுக்கும். அப்படியே இது பண்ணிக்கலாம். வடிகட்டணுங்கிற விஷயம் கூட இல்லை. சரி, ஓகே. இப்போ இந்த அப்பம் பண்ணும்போது வந்து இதுதான் மெத்தடா? சில பேர் வந்து பழம் போடுறாங்க. ஆமாம், வாழைப்பழம் போடுவாங்க, அரைச்சி பண்ணுவாங்க. அரைச்சி பண்ணுறது எப்படி? அது வந்து உங்களுக்கு ஊற வச்சு தான், அரிசி ஊற வச்சு அரைச்சி அதில் வெல்லம் சேர்த்து பண்ணுறது வந்து கொஞ்சம் லேட்டாகும். அது எப்படி வரும்னு சொல்ல முடியாது. இது இப்படி வரும்னு கணிக்கலாம். ஓகே. இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வரும், ஈஸியாக பண்ணலாம் வீட்டில். ஆமாம், அது எப்படி வரும்னு நம்ம கணிக்க முடியாது. சரி, ஓகே. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், ஓகே. இப்போ இறக்கிடலாமா? இறக்கிடலாம். ஓகே. இப்போ எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் விட்டு காஞ்ச உடனே காயறதுக்குள்ளே நம்ம மாவை பசிக்கிறோம். சரி, ஓகே. சரி, ஓகே. என்ன ஊற்றிடலாமா? என்ன ஊற்றி. ஓகே. இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம வந்து ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் நெய் விட்டுக்கிறோம். நெய் கொஞ்சம் ஊற்றி. ஃபுல்லாக நெய்லையும் யூஸ் பண்ணலாம், ஃபுல்லாக நெய்யிலனாலும் பொங்கும். ரீஃபண்ட் ஆயில் நெய்யுமா விட்டுட்டா ரொம்ப வாசனை, நல்ல வாசனை. சரி, ஓகே.
இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்மளுக்கு என்னென்ன வேணும்? இப்போ வெள்ளம் காய்ச்சி வச்சிருந்தோம்னா அது ஆறி இருக்கு இல்லையா? ஓகே, அந்த தண்ணி ஊற்றிடலாமா? வெள்ளம் சூடு ஆறின பிறகு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, எவ்வளவு எல்லாத்தையும் ஊற்றிடலாமா? இல்லை, பாதி போட்டு. இப்போ கோதுமை போட்டுப்போம். ஓகே, இந்த கோதுமை போடும்போது வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல கரைச்சி போடணும் அப்படின்னா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படியே போட்டு கரைச்சிக்கலாம். அப்படியே போட்டுடலாமா? அப்படியே போதுமா சார்? போகிறேன். ஓகே, ஒரு பிடி வந்து ஒரு பிடி. ஓகே, அரிசி மாவு வந்து அந்த முறுமுறுன்னு வரதுக்காக. சரி, ஓகே, போதுமா? போடுங்க. ஓகே, மைதா கொஞ்சம் ஒரு கை போட்டுக்கலாம். போதுமா? ஓகே, போகிறோம். ஓகே, இப்போ மைதா மாவு போட்டாச்சு. அடுத்தது கொஞ்சம் சோடா போடுங்க. ஓகே, இந்த சோடா வந்து நம்ம சாஃப்ட்னஸ்க்காக வந்து யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக. சரி, ஓகே, இந்த அளவு போட்டால் போதும். போகிறோம். சரி, ஏலக்காய் பொடி போடுங்க. போதுமா? இன்னும் கொஞ்சம் போடுங்க. சரி, ஓகே, தேங்காய் போட்டுருமா? தேங்காய். ஓகே, இதில் வேறு எதுனா போடலாமா? போடலாம், முந்திரி பருப்பு போடலாம். ஓகே, முந்திரி பருப்பு ஆப்ஷனாக எப்படி அது? நமக்கு தேவையானதான். ஓகே, நம்ம தேவைன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், அந்த முந்திரி பருப்பு யூஸ் பண்ண வறுத்து யூஸ் பண்ணுறோமா எப்படி? வறுக்க வேண்டாம், அப்படியே போட்டு சாப்பிடலாம். சரி, ஓகே, கொஞ்சம் தண்ணி விடலாம். ஓகே, தேவையான விடுங்க. சரி. இப்போ இந்த மாவு கரைக்கும் போது நம்ம ரெகுலராக அப்பம் பண்ணுவோம் வீட்டில், அதே மாதிரி பக்குவத்தில் கரைச்சா போதுமா, இல்லை கொஞ்சம் லூஸாக இருக்கணும், திக்காக இருக்கணும், அப்படி தானே இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதே மாதிரி பக்குவத்தில் கரைச்சாலே போதும். ஓகே, கரண்டியிலேருந்து விழற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது அந்த கோதுமை, மைதா, அரிசி மாவு இந்த மூணுத்தையும் நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கோதுமை எங்கன்னா ஒரு இடத்துல அந்த கெட்டியாகிற பக்குவத்தில் இருந்ததுன்னா நம்ம ஊற்றும் போது என்ன ஆகுனா அப்படியே வந்து விடும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிடும்போது நீங்கள் வித்தியாசத்தை பார்ப்பீங்க. ஸோ அதனால் நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டேஜ் நம்ம போகிறோம். ரைட்டுங்களா சார்? ரைட். ஓகே, இந்த இடத்துல வரும்போது நம்ம பழம் வேணால் யூஸ் பண்ணலாம், வாழைப்பழம் யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே, இன்னும் தண்ணி வேணுமா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, தேங்காய் பல்லு தான் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, வேறு ஒன்றும் எல்லாம் நல்லா கரைச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த கரண்டியில் எடுத்து ஊற்றுறது. இந்த மாவோட பக்கம் நல்லா கரைச்சிருக்கோம். இதை கரண்டியில் எடுத்து இப்போ ஊற்ற போகிறோம். நல்லா புசுன்னு வரும். ஓகே, இந்த மாவு கரைக்கிற பக்கம் ரொம்ப முக்கியம் இல்லை? கண்டிப்பாக. தண்ணியை கரைச்சினா ஊற்றும் போது உங்களுக்கு ஷேப் கிடைக்குமா? கிடைக்காது. கெட்டியாக இருந்தால் ரொம்ப இறுக்கமாக இருக்குமா, அதாவது ஹார்டாக இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை எண்ணெய் விடணும். விட்டால் அந்த பிசுறாக இருக்காது, அப்படியே முழு சைனிங்காக இருக்கும். அதாவது ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு? ஆமாம், சரி, ஃப்ரை பண்ணி முடிச்ச அப்புறம் பிசுறு அப்படியே முழுன்னு வரும். கம்பல்சரி யூஸ் பண்ணலாம். கம்பல்சரி கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல எண்ணெய்க்கு நெய் யூஸ் பண்ணலாமா? பண்ணலாமே, பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் ரெண்டுமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லை நெய்யும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஓகே, போற. இப்போ நீங்க கரண்டி எடுத்து ஊற்றும் போது அது எப்படி எடுத்து எந்த அளவுக்கு ஃபுல்லாக ஊற்றுறோமா தெளிவாக சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எடுத்து ஊற்றும் போது அந்த பக்கம் வராது சொல்லுவாங்க. அதே மாதிரி எண்ணெயில் சாய்க்கும் போது எப்படி சாய்க்கணும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. இப்படி கரண்டியில் தண்ணியில் இருக்கிற கரண்டியிலேருந்து இப்படி எடுக்கிறோம். ஓகே, எடுத்து இப்படி விடுறோம். அதாவது கிட்ட வச்சு அப்படியே சாய்க்கிறோம். ஆமாம், சாய்க்கிற போது இந்த எண்ணெய்க்குள்ளே தான் இந்த கரண்டி இருக்குது. ஓகே, திருப்பி எடுக்கும்போது அதே அளவு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ எக்ஸஸாக இருக்க மாவும் கீழே இறங்கிடும். ஆமாம், ஓகே, ரவுண்டாக ஷேப் நல்லா பொங்கி வருது சார். ஆமாம், சூப்பர். இப்போ இதுலேயே சக்கரை நம்ம யூஸ் பண்ணும்போது கலர் மாறும், ரைட்டா? ஆமாம், கலர் மாறும். ஓகே, அழகாக நல்லா ரவுண்டாக புசுன்னு வருது. ஆமாம், இந்த அப்பம் மட்டும் உடனே கருகிடும். ஓகே, உள்ள வேகாமல் இருக்கும். ஓகே, அதனால சிம்மில் வச்சுக்கணும் ஹீட் ஃப்ரை பண்ணும்போது. ஆமாம், சரி.
அப்பம் வந்து முதல் ஊற்றுறது ரெண்டாவது ஊற்றுறது இப்படி தான் எடுக்கணும். மொத்தமாக எல்லாம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னு கேளுங்களேன், முதல் ஊற்றுறது முதல் வந்துடும், ரெண்டாவது அடுத்தடுத்து ஒன்றுனா தான் எடுக்கணும். ஒன்றுனா எடுத்து இந்த மாதிரி கரண்டியில் ப்ரெஸ் பண்ணுற கரண்டியில் இப்படி எடுத்து ப்ரெஸ் பண்ணணும். இந்த எண்ணெயெல்லாம் இப்படி ப்ரெஸ் பண்ணணும்னா நல்லா அழுத்தணும். இப்படி அழுத்திட்டா தான் எல்லோரும் சாப்பிட்றதுல எண்ணெய் இருக்காது, அப்படியே அப்பம் அப்படியே இருக்கும். இந்த அதிரசம் பண்ணுற மாதிரி. ஆமாம், மழை வர்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஸ்பீடாக போயிடலாம். ஆமாம், அப்படியே நான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தது, நேரம் ஆக ஆக கொஞ்சம் லைட்டாக அந்த கிளைமேட் மாறுது, வந்தால் வந்துடும். ரைட்டுங்களா? ஆமாம். இப்போ இந்த அப்பம் ரெடி ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ இது வந்து நம்ம எத்தனை 2-3 நாள் வச்சு சாப்பிடலாம். ஏன்னா சுடுதண்ணியில் வெள்ளம் கரைச்சிருக்கோம். பச்சை தண்ணியில் வெள்ளம் கரையட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கரையிற வரைக்கும் இருந்துட்டா தான் உங்களுக்கு உடனே சாப்பிடணும், நூலாக வரும். இது வந்து 2 நாள் நல்லா வச்சு சாப்பிடணும், ஒன்றும் அவசரம் வந்து இல்லை. சரி, பேசிக்காக அந்த வெள்ளத்தில் பார்த்தா அந்த மாய்ஸ்டர் இருக்கும், அந்த மாய்ஸ்டருக்கு தான் அந்த சுடு தண்ணி யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து டெக்னிக்கலாக ஒரு விஷயம். அந்த மாய்ஸ்டர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ரைட்டுங்களா? கண்டிப்பாக. ஓகே. சுட 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 சுடுதா அப்பம் இப்போ சூடாக சாப்பிட்டு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக. பாருங்க, நல்லா சுட சுட இந்த அப்பம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துலாமா சார்? பார்த்துடலாமே. நல்லா சாஃப்டாக இருக்குது, இங்கே கையில் தொடும்போது தெரியும், மெதுன்னு இருக்குது. சூடு ஆறின பிறகு அப்படி தான் இருக்குமா? சூடு ஆறின பிறகு இருக்கு சார். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கோதுமாவெல்லாம் நல்லா வெந்த பிறகு தான் இந்த ஒரு அந்த புளியா ஐ மீன் உள்ள நல்லா பொரிஞ்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. ஓகே, அதுக்காக தான் ஒன்றா எடுக்கிறது. முதல் போட்டது, ரெண்டாவது, மூணாவது அப்படியே எடுக்கணும். ஓகே, வேக 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 எடுக்கணும். சிம்மில் தான் வச்சுக்கணும். ஓகே, அப்போ மட்டும் கருகும். ஓகே, சூப்பர், நல்லா இருக்கு. வெளிப்பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த முருவலாக இருக்கு, உள்ள வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. இன்னும் சூடு ஆறின பிறகு தான் அந்த இனிப்போட தன்மை இன்னும் நல்லா தெரியும். நல்லா இருக்கும். இன்னும் உள்ள ஃபுல்லா இன்னும் அப்படியே அந்த ஃபுல்லா வேக்காடு ஆகி அப்படியே தான் இருக்கும். ஆனால் சூடு ஆறின பிறகு அந்த இனிப்போட தன்மை வந்து இன்னும் நல்லா கரெக்டான பக்குவத்தில் தெரியும். சூப்பராக நைஸ். அது சுட சுட சாப்பிட்டுச்சிங்க, ஐயோ அது சுகமே வேற. அப்பம் வந்து அமைஞ்சு வர்றது வந்து சாமியோட கையில் தான் இருக்கு. ஓகே, ஒவ்வொரு பதார்த்தங்களையும் சுவாமி இருக்காரு, நமக்கு மீறின சக்தி ஒன்று இருக்குன்னு. என்னதான் நீங்கள் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கிறிஸ்மஸ் பருப்பு அது அமையணும், மனசுக்கு இந்த மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சி போடணும், இந்த மாதிரி நினச்சி வரணும், அதே மாதிரி வரணும். அருமை, சந்தோஷம். கரெக்டாக சொன்னீங்க. அதாவது இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இது மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வந்து உண்மையாகவே அது ஒரு முக்கியமான மாதிரி வரணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படியே வரணும், வேண்டிட்டு அப்படி தான் போடணும். என்ன நீங்கள் முந்திரி பருப்பு போட்டு கிறிஸ்மஸ் பருப்பு போட்டு நெய் விட்டாலும் அதெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம மனசில் நினைக்கிறது பிரதிபலிக்கும். அதான் ஒரு முக்கியமான விஷயம். நல்ல விஷயம் சார். இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு அருமையான அப்பம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இப்போது இதுவே நம்ம இந்த இடத்துல சக்கரை யூஸ் பண்ணால் சக்கரை சிறப்பு ரெடி பண்ணி தான் ஊற்றணுமா? இல்லை, சக்கரை அப்படியே போடலாம். பவுடர் பண்ணி போடணுமா இல்லை அப்படியே போடலாம்? இல்லை, அப்படியே போடலாம். ஓகே, கரைஞ்சிடும். ஓகே, நீங்கள் சுகர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ண பார்க்கணுச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது உங்களோட விருப்பம். ரொம்ப நன்றி சார். சந்தோஷம். தேங்க்யூ. இப்போது எங்களுக்கு கோவில் பிரசாதங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. இதில் பர்டிகுலராக வந்து நீங்கள் வீட்டில் இந்த பருப்பு பொடி, இட்லி பொடி எல்லாம் வச்சிருக்கீங்க. ஆமாம், புளிக்காய்ச்சல் கொடுத்துருக்கேன். கேட்குறவங்களுக்கு கொடுக்குறீங்க. இப்போ இந்த புளிக்காய்ச்சல் உங்களுக்கு வேறு யாருக்கா வேணும் அப்படி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சாரை கான்டாக்ட் பண்ணலாம். எதுக்குங்கன்னா இவங்க பண்ணுற அந்த ரெசிபியும் ஒரு யூனிக் இருக்குது. அதனால தான் வந்து நான் இவரோட நம்பரை தரேன், நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 98 427 12 857. இன்னொரு நம்பர் 95 97 46 31 26. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஒரு சூப்பர் ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கீங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.